ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எஸ்விஆர் மீடியாவில் வெஜ் நூடுல்ஸ் எப்படி பண்ண போகிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நூடுல்ஸ் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்கணும். நான் ஏற்கனவே சூடு பண்ணி வச்சுருக்கேன். இது மாதிரி கொதித்து வரும்போது 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் நூடுல்ஸ் வேகும் போது ஒட்டாமல் தனித்தனியாக வரும். அதுக்காக தான் நம்ம எண்ணெய் போடுறோம். இப்போ நூடுல்ஸை போட்டுக்கோங்க. ரொம்ப நேரம் வேக விட்டுடாதீங்க. நூடுல்ஸ் நல்லா இருக்காது. ரொம்ப வெந்துச்சுன்னா கரெக்டாக பார்த்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், வெந்து வந்துச்சு. இப்போ நான் அதிலே கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். அது பாருங்கள், எண்ணெய் ஊற்றுனதுனால அது வேகும் போதே தனித்தனியாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான் வெந்துச்சு. ஒரு 5 நிமிஷம் இல்லை ஒரு 6 நிமிஷம் டைம் பார்த்து கூட நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம். இது பாருங்கள், எடுத்து வடித்து வச்சுட்டேன். இப்போ அதில் 2 டேபிள் ஸ்பூன் இல்லை 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் எதுக்கு ஊற்றுறோன்னாக்கா ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நான் எண்ணெய் ஊற்றுறேன். நீங்கள் அது மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்களேன்னா நம்ம செய்யணும் நல்லாயிருக்கும். வெங்காயம், கேரட், குடமிளகா, கோஸ், பீன்ஸ், சோயா சாஸ், சில்லி சாஸ், பெப்பர். ஒரு பேன் வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாம். சூடாயிடுச்சு. வெங்காயம் போடுறேன். இதுக்கு எதுவுமே ரொம்ப நேரம் வதக்கக்கூடாதுங்க. சும்மா 1 நிமிஷம் இப்படி வதக்கி எடுத்தால் போதும். இது பாருங்கள், அவ்வளோதான். கலரெல்லாம் மாறக்கூடாது. வெங்காயோடைய கலர். கேரட், குடமிளகா, பீன்ஸ், கோஸ் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காயவும் ரொம்ப நேரம் வதக்க விட்டுடாதீங்க. ஒரு நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் வதங்கினா போதும். ரொம்ப நேரம் வதக்கிட்டிங்கன்னா நூடுல்ஸுடைய டேஸ்ட்டே நமக்கு நல்லா இருக்காது. இப்போ உப்பு போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே நூடுல்ஸில் போட்டிருக்குறோம். அதனால் நீங்கள் காய்க்கு வரைக்கும் பார்த்து உப்பு போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், சில்லி சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், எல்லா காய்க்கும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நூடுல்ஸ் போடலாங்க. இங்கே பாருங்கள், ஒட்டாமல் எப்படி வந்துக்குது பாருங்கள், உதிரி உதிரியாக. இப்படி தான் இருக்கணும். அப்போ தான் சாப்பிடும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதான் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 1/2 டீஸ்பூன் இல்லை 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க பெப்பர். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் வெஜ்ஜி நூடுல்ஸ் ரெடி. செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுறேங்க. பாய்.